வரவும் காணே வீட்டுக்கே வரவும் காணே வீடுகுண்டி மகனே 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 தெய்வமே 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 காட்டுக்கு போனது கண்மணி எழுதியாயோ வீட்டுக்கு வரவும் காணே வேகுதன் கும்பி ஐயோ 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 மைந்தர் விட்டு இந்த நாட்டின் மைந்தர் விட்டு நடந்துவே வந்திட்டாரோ அவர்களை கேட்டுமே வருவோம் என்றால் கேட்டுமே வருவோம் என்றால் கிட்டிட வழியும் காணே 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 மகனே மகனே தெய்வமே தெய்வமே மகனே 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 பல்வான மகன்
பார்வதி நாயகா, பக்தர்களை காக்கும் பரம்பொருளே, ஆதியே, அந்தமிழாத ஜோதியே, காசி விஸ்வநாதா, கருணைக்கடலே, உன் கருபையால் அயோத்தியாபுரியை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வாழ்ந்த எங்களுக்கான தவத்தில் சிறந்தவரும் மகாமுனிவரும் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி அடியெடுத்து வைத்தார் அயோத்தியாபுரி. வந்தவரை நாட்டு மக்களுக்கு நானும் எனது மன்னவரும் இந்த சந்திரமதியின் அன்பட்ட மகள் லோகிதாசனும் நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மன்னர் வருகை கேள்விப்பட்டு எழுந்தோடி அவர் பாதம் பணிந்து, வாருங்கள் சுவாமி, வந்த நோக்கம் யாது கூறுங்கள் சாமி என்று கேட்டதின் பலன் நாடிலக்க வைத்தார், நகரிலக்க வைத்தார். நாட்டு மக்களை எங்களிடம் இருந்து பிரித்து வேடிக்கை பார்க்கின்றாயே தாயே பராசக்தி. யாருக்கு என்னம்மா தீங்கிழைத்தோம், எவருக்கு என்னம்மா தீங்கிழைத்தோம், கூலியை குறித்தோமா, குறைமலுக்கு அளித்தோமா, இல்லை என்று வந்தவரை பின்னே போ என்று அதிகாலை எழுந்த நான் விட்ட மகன் அசலாத்து மைந்தர்களோடு சென்றார் தெற்பை சிகரிக்க. நான் விட்ட மகனை காணாமல் அந்த சாயி பொழுது ஆகியும் என் பிள்ளை வராமல் ஐயரகத்திலே வீட்டு வேலைகளை அப்படியே போட்டுக்கொண்டு வீதி வழியை நான் விட்ட மகனை தேடி வந்திருக்கின்றேன் தாயே பராசக்தி. மேலவனாந்தரம் சென்ற எனது மகள் லோகிதாசனுக்கும் பக்கத்து அசலாத்து மைந்தர்களுக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும் இந்த சந்திரமதியாகி எனக்கும் நீதான் அருள் பாலிக்க வேண்டும் தாயே, நீதான் அருள் பாலிக்க வேண்டும். இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, ஏனடி பதமாரம்மா, ஏனடி பதமாரம்மா. எப்போது போல ஐயரகத்திலே என்னை அடிமை கொண்ட வேதர் இல்லத்திலே வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். என்னை அடிமை கொண்ட வேதர் ஆகப்பட்டவர் கோவக்கல்லனோடு என் அருகில் வந்து நின்ற சந்தி
என்ன செய்கிறாய் என்று கேட்டார். ஐயா, இதோ வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்ன இருக்கின்றது சொல்லுங்கள் ஐயா. எந்த வேலைகளை இருந்தாலும் செய்து முடிக்கின்றேன். எனக்கு பயமாக இருக்கின்றது. தாங்கள் வந்து சந்தி என்று சொன்னவுடன் என்ன வேலை இருக்கின்றது சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டேன். அடி சந்தி, விடிந்தால் எங்க அகத்திலே திடீரென்ற சிதார்த்தம் நடக்கப் போகின்றது. அதற்கு வேண்டிய காரை, பிரண்டை, முன்னை, முஷ்னை, பாவிலை, தெற்பை போன்ற சமத்துக்கள் யாவற்றையும் மேலவனாந்தரம் சென்று பறித்தவர் வேண்டும்படி என்று சொன்னார். ஐயா, இந்த அகத்தில் உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்துவிட்டு ஓடோடி சென்று பறித்து வருகிறேன் ஐயா என்று பாதம் பணிந்தேன். அடி சண்டி, நீ காட்டுக்கு சென்று விட்டால், காடகம் சென்று விட்டால் அகத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் யாரடி செய்வது? உன் மகனை போய் வர சொன்னடி என்று. ஐயா, நான் விட்டு சிறுவன் அறியா சிறுவன் ஐயா. அந்த பச்சிளம் குழந்தை அந்த பிஞ்சு கால்களை வைத்துக் கொண்டு மேலவனாந்திரம் சென்று எப்படி ஐயா தெற்பை சேகரித்து வருகிறான்? கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஐயா. வரமா வரமிருந்த தவமா தவமிருந்து அந்த வர்ண பகவானை நினைத்து பெற்றெடுத்த பிள்ளையை காடகம் அனுப்ப சொல்கிறீர்கள் ஐயா. இது எப்படி ஐயா நியாயமாகும் என்று ஒரு வார்த்தை கேட்டேன். அடி சண்டி, என்னுடைய கட்டளை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, போய்விட சொல் என்று சொன்னான். நான் பட்ட மகன் என்னை கட்டி அணைத்துக் கொண்டு, அம்மா தாத்தா உங்களை ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்றார், எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா. தாத்தா உங்களை ஏசுவது எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா என்று என்னை கட்டி அணைத்து கதறி அழுதான். நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்பா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் தந்து காத்து கொண்டிருக்கின்றார். ஐயர், உன் தந்தை யார்? அயோத்தியாபுரியில் இருந்து நாட்டை விட்டு வெளிவரும் பொழுது விளையோ விளை, விளையோ விளை என்று விலை கூறி வரும் பொழுது நம்மை வாங்குவதற்கு இந்த உலகத்தில் யாரிடம் பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை ஐயா. ஐயரகத்திலே இருக்கக்கூடியவர் தான் ஐயா நம்மளை விலைக்கு வாங்கி நம்மளுக்கு உணவு கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றார். அன்னாரிட்ட கட்டளை செய்வதன கடமை அல்லவா மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொன்னேன். எப்படி சொன்னேன்? சந்திரமதியாக வழங்கலிக்கும் மதுரை சேர்ந்த மேகலா சகோதரி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த கைத்திரடை பொன்னிலையை பற்றி மலர் மாலை மாணிக்கமலை அவர் சொல்கிறார். பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பெற்ற மகள் லோகிதாசனுக்கு ஆறுதல் சொன்னேன் என்ற தாய். எப்படி சொன்னேன்? நான் பெற்ற மகளுக்கு காலமகள் கந்திரப்பான், காலமகள் கந்திரப்பால் சென்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. காலமகள் கந்திரப்பால் சென்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. நாலு பக்கம் காதல் ஒன்று சொல்லையா, நாலு பக்கம் காதல் ஒன்று சொல்லையா, அது நமக்கு ஒரு வழியா என்னையா. காலமகள் கண்டிப்பால் சின்னையா, நான் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. மகனை
தூக்கம் கொள்ளடா காலமகள் கண்டிருப்பா சின்னையா கவலைப்பட்டு சொல்லையா காலமகள் கண்டிரப்பா சின்னையா நாம் கண்களில் கவலைப்பட்டு இல்லையா நாலு பக்கம் வாசலுண்டு இல்லையா அது நமக்கு ஒரு வழி இல்லையா இல்லையா காலமகள் கண்டிருப்பா சின்னையா நாம் கண்களில் கவலைப்பட்டு இல்லையா மகனுக்கு ஆறுதல் சொல்லி மேலவனாந்திர செல் மகனே ஐயர் கட்டளையிட்டு இருக்கின்றார் போய் வா மகனே என்று சொன்னேன். நான் பெற்ற மகள் லோகிதாசன், அம்மா நான் போக போறேன் அம்மா, ஆனால் எனக்கு தாங்க முடியாத பசியா இருக்கின்றதம்மா, ஐயரிடத்தில் சொல்லி ஏதேனும் சிறிது ஆகத வாங்கி தாருங்கள் அம்மா என்று கேட்டார். ஓடினேன் ஐயா வேதி என்னை அடிமை கொண்ட புண்ணியவர்களே, நான் பெற்ற மகன் மேலவனாந்திரம் செல்ல போகின்றார், அவனுக்கு தாங்க முடியாத பசியா இருக்கிறது ஐயா, என் பிள்ளைக்கு ஏதேனும் சிறிது ஆகாரம் தாருங்கள் ஐயா. அடிச்சந்தி உனக்கு தெரியாதா, திதி முடியும் வரை விடியும் வரை யாருக்கு மன்னமும் கிடையாது ஆகாரமும் கிடையாது, உன் மகனை பசியோட போய் வர சொல் என்றார். நான் பெற்ற மகனுக்கு உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த உணவு வடித்த தண்ணீராவது கொடுங்கள் ஐயா, என் பிள்ளை பருகிக் கொண்டு மேலவனாந்திரம் செல்வான் என்று இருகரங்கொப்பி கேட்டுக்கொண்டேன் ஐயா. அடி சந்தி, உன் மகனுக்கு பசி எடுக்குது என்று நீ சொல்கின்றாய், திதி முடிய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன், இதில் எதிரை பெருசு என்று சொன்னார். உன் மகனுக்கு பசி எடுத்தால் மேலவனாந்திரம் செல்லும் வழியில் ஓடுகிற கங்கை ஒன்று இருக்கின்றது, அந்த கங்கையிலே 3 கை தண்ணீர் மாத்திரம் உன் பிள்ளையை ஆழ்த்த சொல்ல. நான் பெற்ற மகனுக்கு அவன் பிறந்த நாள் என்று 33 தேவர்களுக்கு வண்ணமிட்டு அபதமிட்டு எல்லோரும் வாழ்த்தினார்கள். தேவதாசா 100 ஆண்டுக்கு நல்லா இருக்க வேண்டும், 100 வயதுக்கு நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அப்பொழுது நான் என்ன செய்தேன், தங்க கிண்ணத்திலே பால நம்பி செய்து நான் பெற்ற மகனுக்கு லோகிதாசனுக்கு நிலாமுகம் காட்டி, உன்னு மகனே ஒரு வாய் வாங்கிக்க மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஊட்டச் சென்றேன். எனக்கு பசி இல்லை அம்மா, பசி இல்லை அம்மா என்று என்னை சுற்றி சுற்றி வந்தான் நான் பெற்ற மகன். அப்பேற்பட்ட மகனுக்கு இப்பொழுது ஒரு வாய் சோறு கொடுக்க முடியாத பாவியாகிவிட்டேன் இந்த பெற்ற தாய். நான் பெற்ற மகனுக்கு எப்படியெல்லாம் பெற்றெடுத்து வளர்த்தேன் அவனை என்றான். அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு, அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு, அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு தாய் வழி நடத்த தந்தை வழி பேரெடுக்க, தாய் வழி நடத்த தந்தை வழி பேரெடுக்க, நான் அதை பார்த்திருக்கேன் நேரமில்லை மகனே, நான் அதை பார்த்திருக்கேன் நேரமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு
மகனே உங்கள் பிள்ளை மகனே அன்னமிட்ட கைகளுக்கு விட்டு போவதற்கு உள்ளதில்லை மகனே அன்னமிட்ட கைகளுக்கு உள்ளமில்லை மகனே பிள்ளை மகனே உள்ள பிள்ளை மகனே உள்ள பிள்ளை மகனே போய் வா மகனே போய் வா மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு சொன்னேன். அம்மா, எனக்கு காடுவனம் போன்ற இடங்கள்லாம் நான் பார்த்ததில்லை தாயே. தெப்ப என்றால் என்னவென்றே அறியாதம்மா, என்னை காட்டுக்கு போக சொல்கிறீர்கள் அம்மா என்று நான் பெற்ற மகன் கேட்டான். என் கூட யார் யாருமா வருகிறார்? நான் ஒருவனாக செல்ல வேண்டுமா, இல்லை என் கூட யாரும் வருகிறார்களா என்று நான் பெற்ற மகன் லோகிதாசன் கேட்டான். அப்பா, நீ ஒருவனாக செல்ல வேண்டாம் அப்பா, உங்கூட ராம வரா, சேசு வரா, கோவிந்த வரா, ஓ கூட்டாளி, இவர்கள் அனைவரும் வருகிறார்கள் அப்பா. அவர்கள் கரங்களை படித்துக் கொண்டு அங்கே மேலவனாந்திரம் சென்று தெற்பை யாவற்றை சேகரித்து வா மகனே என்று அனுப்பினேன். நான் பெற்ற மகன் லோகிதாசனை, நான் பெற்ற மகனை லோகிதாசனை எழுப்பினேன். அந்தி சாயி பொழுதாகியும் நான் பெற்ற மகன் வராமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்வேன்? இன்னமும் வர காணே. என்ன செய்வேன்? இன்னமும் வர காணே. மகனே, நான் என்ன செய்வேன்? இன்னமும் வர காணே. மகனே, எந்த கையிட்டு நிலைத்த காரொளினா, எந்த கையிட்டு நிலைத்த காரொளி என்ன செய்வேன்? இன்னமும் வர காணே. என் மகனை காணே. அந்தி பொழுதும் வந்திடலாச்சே, அந்தி பொழுதிலும் வந்திடலாச்சே, மகனும் பேசும் நேரமும் போச்சே. எந்த மனமிதை எங்கி தவிக்குதே, இசையை தவிக்குது, எந்த மனமிதை எங்கி தவிக்குதே. என்ன போகுது, என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இன்னமும் வர காணே. என் மகன் வர காணே. இதெல்லாம் ஒருபுறம் என்றால்
வேதியருக்கு அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு எனது மன்னவர் சென்றார். அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு வேதியருக்கு அடிமைப்படுத்தி வைத்து தாராவதி பிள்ளைக்கு துணை நீ, உனக்கு துணை, பிள்ளை ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள் என்று எனது மன்னவர் சொல்லி சென்றார். சொல்லி சென்று வெகு நாள் ஆகிவிட்டது. என் மன்னவரை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். சுவாமி, எங்களை பிரிந்து எங்கே இருக்கின்றீர்கள்? தெய்வமே, மன்னா எங்க இருக்கின்றீர்கள்? உங்களை காணாமல் நாங்கள் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி, எப்பொழுது வருவீர்கள், எப்பொழுது வருவீர்கள் என்று உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். சுவாமி, உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சனம் தூங்கிருச்சு, காத்தும் அடைச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலே, அது ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, காத்தும் அடைச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே, அதுவும் ஏனோ புரியலையே. எந்த நேரம்தான் ஒத்தையில அந்த மகன் தூங்கிருச்சு, அடைச்சிருச்சு, அதுவும் ஏனோ தெரியலையே. மகனை நினைத்து என்னை சுற்றி சுற்றி வருவான். ஒரு நிமிடம் கூட என்னை பிரிந்து இருக்க மாட்டான். நான் பெற்ற மகன், அவனை பெற்றெடுத்து வளர்த்து கொடிய காட்டுக்கு அனுப்பி வைத்து என் உள்ளமெல்லாம் பதறுகின்றது. என் பிள்ளைய வரமா வரமிருந்து தவமா தவம் இருந்து அந்த வர்ண பகவானை நினைத்தேன். செல்லமாக நாட்டை ஆழ்வாய் என்று கனவோடு நான் இருந்து கொண்டு இருந்தேன். இப்பொழுது என் மகன் காட்டுக்கு சென்று என் வயிற்றில் புளிய கரைத்ததை போல இருக்கின்றான்.
என் மகன் எப்படியெல்லாம் அந்த கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் கஷ்டப்படுகின்றானோ என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என் மகனை காணாமல். எப்படி ஹரிரோ 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 சின்னம் சிறு கிளியே சித்திர பூமியே சின்னம் சிறு கிளியே சித்திர பூமியே அன்னை மனமேகோ தந்தை மனமோகோ நாடகமே நியாயத்தை கேளடா சின்னம் சிறு கிளியே சித்திர பூமியே அன்னை மனமேகோ தந்தை மனமோகோ நாடகமே நடா நியாயத்தை கேளடா சின்னம் சிறு கிளியே. இப்படியெல்லாம் நான் பெற்ற மகனை தேடி தவித்துக் கொண்டிருக்கின்றேன். மேலவனாந்திரம் ஒத்த பிள்ளையை உன்னால பார்த்துக்க முடியாதா தாராமதி என்று என்னை கேட்பார். மேலவனாந்திரம் வீட்டு வேலைகளை முடித்துக் கொண்டு நீ சென்று பறித்து வர வேண்டியது தானே. நான் பெற்ற மகனை எப்படி எடி விட்டே காட்டுக்கு கானகத்தில் ஒண்டியாக என்று எனது மன்னவர் கேட்பாரே. செல்லமாக வளைத்துக் கொண்டிருந்தார். அவர் மடியிலேயே கிடத்தி நான் பெற்ற மகனை அவர் முத்தமிடாத நாளே இல்லை, அவரை கொஞ்சாத நாளே இல்லை. எங்கள் இருவரையும் பிரிந்து என் மன்னவர் எங்கே எப்படி இருக்கின்றாரோ உண்ணாரோ உறங்கினாரோ ஒரு வழியும் தெரியாமல் மன்னவா எங்கிருந்தாலும் எங்களுடைய நினைப்பாகத்தான் தாங்கள் இருப்பீர்கள் என்று என் நம்பிக்கை இருக்கின்றது. அதை போன்று எங்களுடைய கட்டை தான் இங்கு இருக்கின்றது, எங்களுடைய உயிரெல்லாம் உங்களை நாடித்தான் இருக்கின்றது. மன்னா எங்கிருந்தாலும் விரைவாக வர வேண்டும் என்று உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் சுவாமி. எங்கிருந்தாலும் விரைவாக வர வேண்டும் மன்னா.
கலைமகள் கை பொருளே கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்கவில்லையோ நன்மைக்கும் தீமைக்கும் வழி காட்டு வழி காட்டு
பறக்கின்ற பச்சைகள் எல்லாம் மது இடங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது. நான் பெற்ற மகன் ஒரு பிள்ளை, அவனை காணாமல் தவித்துக் கொண்டு ஐயரகத்தில் வீட்டு வழிகளை அப்படியே போட்டுக்கொண்டு தேடிக்கொண்டு வந்திருக்கின்றேன். என் மகன் எங்கே? அசலாத்து மைந்தர்களை காணவில்லை. நான் என்ன செய்வேன்? எத்திழைத்த போடாமல் எத்திழைத்து போனாமாக எத்திழைத்து போனாமாக எத்தனை தூரம் பெற்றாமோ எத்திழைத்து போனாமாக எத்தனை தூரம் என்ன வர அது வர நானே மகன் வர நான் பெற்ற மகன் அவர்கள் கரங்களை பிடித்துக் கொண்டு வருவான். இப்பொழுது என் மகனை கட்டி அடைத்து முத்தம் கொடுக்க போகின்றேன். அப்பா லோகிதாசா வந்து விட்டேன்.